சோ யாரெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா எந்த பட்ஸ் வந்து பேஸ்க்காக பெஸ்ட் பட்ஸ் அப்படின்னா நான் எப்பவுமே OnePlus Buds Pro தான் சொல்லுவாங்க. சோ லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணி இந்த OnePlus Buds Pro அப்டேட் இந்த வருஷம் வந்துருச்சு. Cloud 11 ஈவென்ட்ல OnePlus 11 கூட லான்ச் பண்ணிருக்காங்க OnePlus Buds Pro 2. சோ இந்த OnePlus Buds Pro 2ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புதுசுங்க, Adhaan ஆடியோ கொலாபரேஷன். சோ உங்களுக்கு தெரியலனா Adhaan வந்து ஒரு வெரி ஃபேமஸ் ஆடியோ பிராண்டுங்க. ஆக்சுவலி Adhaan கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் OPPO Enco X Truly wireless earbudsல பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி OPPO Enco X Truly பண்ணிருந்தாங்க. சோ OPPO வந்து Adhaan கொலாபரேஷன் OnePlus கொடுத்துச்சு, OnePlus வந்து Hasselblad கொலாபரேஷன் OPPO கொடுத்துச்சு. சோ Adhaan கொலாபரேஷன் வந்ததுனால OnePlus Buds Pro 2 ஓட சவுண்ட் பெட்டரா இருக்கா இல்ல வர்ஸா இருக்கா அது வந்து இந்த ரிவ்யூல நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் பண்ண போறது OnePlus Buds Pro 2 ஓட ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் அகைன்ஸ்ட் தி OPPO Enco X2. என்னோட ஃபேவரட் Truly wireless earbudsங்க இது. எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? So first design பத்தி பேசணும்னா கேஸோட டிசைன் வந்து OnePlus Buds Pro 2 ஓடுது. It's same as the case design of the OnePlus Buds Pro. So matte black finish plastic case jewelry box case இருக்குங்க, அது மாதிரி கேஸ் பண்ணிருக்காங்க. So இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, உள்ள வந்து உங்களுக்கு ஒரு பேரிங் பட்டனும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் பட்ஸ்ல வந்து IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. இன் கம்பேரிசன் OPPOல வந்து உங்களுக்கு வெறும் IP54 தான் கிடைக்கும், அது பட்ஸ்ல தான் கிடைக்கும். OPPOட டிசைன் கேஸ் வந்து ஒரு தட்டை இட்லி, நீங்க கர்நாடகா போயிருந்தீங்கன்னா சாப்பிட்டுருப்பீங்க, அந்த தட்டை இட்லி கேஸ் டிசைன் மாதிரி இருக்குங்க. இந்த கேஸ் டிசைன் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோட கேஸ் இருக்குல்ல அந்த டிசைன் மாதிரி இருக்கு. அதோட அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி ஒன் மோஷன்ல நீங்க இப்படி ஓபன் க்ளோஸ் பண்ணலாம் லிட். அது வந்து OnePlus அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ரெண்டு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி, ரெண்டு ஹேண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணணும். OnePlus Buds Pro 2 ஓட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மேட் பிளாஸ்டிக் டிசைன்னால இட் டசன்ட் கெட் டர்ட்டி. அப்புறம் பிளாக் கலர்ல இருக்கு, இன்னொரு கிரீன் கலர்ல இருக்கு OnePlus 11 ஓட கலர் மேட்ச் பண்றதுக்கு. OPPOல வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் தான் கிடைக்கும், and white color gets very dirty. கேஸ்க்குள்ள இந்த இயர்பட்ஸ் எப்படி இப்படி நிக்குதுன்னா மேக்னெட்ஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இந்த மேக்னெட் ஸ்ட்ராங்கா இல்லனா கண்டிப்பா கீழே விழுந்துரும். ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எந்த மேக்னெட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? This one. அப்புறம் பட்ஸோட டிசைனை பத்தி பேசணும்னா அப்படியே சேம் கார்பன் காப்பி OnePlus Buds Pro டிசைன் தான் சேம் OnePlus Buds Pro 2 உங்களுக்கு கிடைக்கும். டுவல் டோன் ஃபினிஷ், கீழ கிளாசி ஃபினிஷ், மேல மேட் ஃபினிஷ், அப்புறம் பிளாக் அண்ட் சில்வர் கலர்ல அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து உங்க ஸ்டாண்டர்ட் ஒயிட் கலர் பட்ஸ் மாதிரி, ஆனா ஃபுல் கிளாசி பேட்டர்னுங்க. நான் நிறைய ஆடியோ ரிவ்யூஸ் பண்ணிருக்கேங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இஃப் யூ வாட்ச் மை இங்கிலீஷ் வீடியோஸ். அதுல வந்து நான் டீடைல்டா ரிவ்யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி டீடைல் ரிவ்யூஸ் பண்றதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுவோம். சோ உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ ஐ கேன் மேக் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் ஃபார் யூ. சோ சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. முடிச்சு. ரெண்டுமே வந்து ஹாஃப் இந்தியா டிசைன் சொல்லுவாங்க. ஹாஃப் இந்தியா டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோல பாப்புலர் ஆச்சு. எவ்ரி அதர் மேனுஃபேக்சர் இப்போ வந்து இந்த டிசைன் யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபிட்டும் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும்னா எனக்கு ஃபிட்ல வந்து ஆக்சுவலி OPPO Enco X2 ஓட ஃபிட் தான் பெட்டரா இருந்தது, ஸ்ட்ராங்கா இருந்தது. அது வந்து கீழே விழுகல கம்பேர்ட் டு OnePlus. கொஞ்சம் டைட்டா இருந்திருக்கலாம், பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. இதனால என்ன பிரச்சனை ஆகும்னா டைட்டா சீல் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கலன்னா உங்களுக்கு சவுண்ட் லீக் ஆகுதுங்க OnePlus Buds Pro 2ல. அந்த மாதிரி சவுண்ட் லீக் இதுல ஆகுறது இல்ல அவ்வளோ. ஆனா கம்ஃபர்ட் விஷயத்துல ரெண்டுமே சூப்பர் கம்ஃபர்டபிள்ங்க. நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டினியூஸா கேட்டா கூட உங்களுக்கு வந்து காது வலிக்கவே வலிக்காது. கேஸை பத்தி பேசியாச்சு, டிசைனை பத்தி பேசியாச்சு, கனெக்ஷனை பத்தி பேசணும்னா Google ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட் கனெக்ஷனுங்க. Google ஃபாஸ்ட் பேர் பண்ணீங்கன்னா உங்க இமெயில் ஐடியோட கனெக்ட் ஆயிட்டு எந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா கனெக்ட் ஆயிரும். அது இல்லாம டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துலயுமே ஒரே டைம்ல நீங்க ரெண்டு டிவைஸ் சைமல்டேனியஸ்லி கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே ஸ்டெம்ல தான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணீங்கன்னா பாஸ் ஆகும், பிஞ்ச் பண்ணீங்கன்னா ப்ளே ஆகும், அந்த மாதிரி அது யூஸ் ஆகும். OPPOட பட்ஸ்ல அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க ஸ்டெம்ல. இப்படி மேல கீழ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அப் டவுன் ஆகும். அது வந்து உங்களுக்கு OnePlus Buds Proல கொடுக்கல. இப்போ நீங்க இந்த பட்ஸ் வந்து ஒரு OnePlus போன் இல்ல OPPO போன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸ் பேஜ்லயே கிடைச்சிரும். வேற ஆண்ட்ராய்டு போன் இல்ல ஐபோன் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹே மெலடி ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும் ஃப்ரம் தி ஆப் ஸ்டோர். இதோட செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ANC கண்ட்ரோல் கிடைச்சிரும். அது இல்லாம ANCயோட லெவல்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸ், லோ, அப்புறம் ஸ்மார்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ANC, பர்சனலைஸ்ட் ஆடியோ வித் கோல்டன் சவுண்ட் அது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஹை ரெஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ரெண்டுத்துலயுமே. ஹை ரெஸ்னா ஆடியோ குவாலிட்டி பெட்டரா இருக்குங்க. ஹை ரெஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க போன் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ரெண்டு கோடெக் இருக்கு, LHDC, LDAC. இது ரெண்டுமே ப்ளூடூத் கோடெக்குங்க. இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் தென் ரெகுலர் SBC AAC கோடெக். ஆனா உங்களுக்கு LHDC and LDAC சப்போர்ட் ரெண்டுமே வேணும்னா LDAC வந்து பெட்டர் குவாலிட்டி. அது வந்து உங்களுக்கு OPPO Enco X2 தான் கிடைக்கும். OnePlus Buds Pro 2ல உங்களுக்கு வந்து LDAC சப்போர்ட் கிடைக்காது. ஆனா OnePlus Buds Pro 2ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா Zen Mode Air அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கிடைக்கும். அதுல வந்து நீங்க பாட்டு கேட்க விரும்பல, just you want to listen to calming sounds தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா
அப்படின்னா அந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. Zen mode வந்து உங்களுக்கு OnePlus phonesலயும் கிடைக்கும், அந்த மாதிரி ஆக்சஸரீஸ்லயும் கொடுக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு இயர்பட் ஃபிட் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா பண்ணிருங்க before you use it for the first time. ஏன்னா இயர்பட் நீங்க யூஸ் பண்றது with your ears அது வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டான சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும். ஏன்னா சீல் சரியா இல்லைன்னா நீங்க டிப் சேஞ்ச் பண்ணணும். அந்த டிப் சேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு பெட்டர் சீல் கிடைக்கும், பெட்டர் சவுண்டும் கிடைக்கும், பெட்டர் பேஸ் ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். அப்புறம் சவுண்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பத்தி பேசணும்னா OnePlus ஓட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இஸ் பெட்டர் than OPPO. நான் வந்து இந்த Samsung Galaxy Unpacked event போயிருந்தேன்ல, அப்போ வந்து ஃளைட்ல போனப்போ OnePlus ஓட நாய்ஸ் கேன்சலிங் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க கம்பேர்ட் டு OPPO. OnePlus வந்து உங்களுக்கு 48 dB environmental noise cancellation கிடைக்கும், இல்ல 38 dB கிடைக்கும். நம்பரை விட்டுருங்க, பட் ஸ்டில் இதோட குவாலிட்டி பெட்டரா இருக்கு. அப்புறம் பர்சனலைஸ் ஏஎன்சி கூட நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியாதுங்க. ஓகே, ஃபைனலி சவுண்ட் குவாலிட்டி பத்தி பேசுவோம். கொஞ்சம் டீடைல்ல பேசுவோம், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஹவுசிங்ஸ்குள்ள உங்களுக்கு வந்து 2 டிரைவர்ஸ் கொடுத்திருக்காங்க. 11mm டிரைவர்ஸ் அண்ட் 6mm டைனமிக் டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டிரைவர்ஸ் கொடுத்திருக்காங்க. So first நான் ஷூட் பண்ணப்போ வந்து OnePlus Buds Pro 2ல dual dynamic drivers இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் OnePlusல நான் டபுள் செக் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல OnePlus Buds Pro 2ல சேம் செட்டப் தாங்க Enco X2ல கிடைக்கிற செட்டப். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் 11mm டைனமிக் டிரைவரும் 6mm பிளேனார் மேக்னெட்டிக் டிரைவரும் கிடைக்கும். அதனால என்னோட செட்டப் ஃபுல்லா சேஞ்ச் ஆச்சு, ஷர்ட்டும் சேஞ்ச் ஆச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ OnePlus என்ன சொல்றாங்கன்னா, இந்த செட்டப் வச்சு உங்களுக்கு ஆடியோ ஃபைல் கிரேட் சவுண்ட் கிடைக்குமா? அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான சவுண்ட், கிளியர் கிறிஸ்டலான சவுண்ட் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ல அந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல்ஸ்லாம். அந்த மாதிரி சவுண்ட் கிடைக்குமாமா. பட் என்ன கேட்டீங்கன்னா யூ ஷேப் சவுண்ட் தாங்க கிடைக்கும் உங்களுக்கு. அப்படின்னா பேஸ் அதிகமாகவும் ட்ரெபிள் அதிகமாக இருக்கும், மிட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஒரிஜினல் பட்ஸ் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ்னா, உங்களுக்கு OnePlus Buds Pro 2ல அதிகமா டீடைல்ஸ் கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்குங்க. அதான் அவங்க ஆடியோ ஃபைல் கிரேட்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு Enco X2லயும் நிறைய டீடைல்ஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இன்ஃபேக்ட் இதோட கொஞ்சம் பெட்டரா தான் கிடைக்குங்க. சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. தேவராளன் ஆட்டம் இருக்குல்ல, பொன்னியின் செல்வன்ல, அதுல வந்து ரேமான் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அப்படி லேயரா போட்டு இன்ட்ரோல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணுவாரு. அந்த சவுண்டை நீங்க வந்து Enco X2ல கேட்கும்போது கிளாரிட்டி அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு OnePlus Buds Pro 2. Buds Pro 2 நல்லா தான் இருக்குங்க, பட் இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்புறம் நீங்க வோக்கல்ஸ் அதிகமா இருக்கிற பாட்டு கேக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் SPB பாட்டு ஆகட்டும், இல்ல சிட் ஸ்ரீராம் பாட்டு ஆகட்டும், அப்போ வந்து உங்களுக்கு Enco X2ல வந்து அவங்க வாய்ஸ், அவங்க வோக்கல்ஸ் பிளஸ் மிட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா ஃபார்வர்ட் சவுண்டிங்கா இருக்கு, ரொம்ப கிளியரா கேட்கும் கம்பேர்ட் டு OnePlus Buds Pro 2. அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு மிட்ஸ், ஏன்னா பேஸ் அண்ட் ட்ரெபிள் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கு. சோ OnePlus Buds Pro 2 நான் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து ராக், ஹிப்ஹாப், EDM, எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் அந்த மாதிரி பாட்டு அதிகமா கேக்குறீங்கன்னா கண்டிப்பா OnePlus Buds Pro 2 சவுண்ட் அதிக பெட்டரா இருக்குங்க. குத்து பாட்டுல வந்து பேஸ் அதிகமா இருக்குன்னா this is better ன்னு சொல்லுவேன். பட் ஒரு மெலோடியஸ் சாங்ஸ் கேட்க விரும்புறீங்கன்னா, கிளாரிட்டி வேணும்னா, பாட்காஸ்ட்ஸ் கேக்குறீங்கன்னா, அப்போ Enco X2 தான் பெட்டர் சவுண்டிங் சொல்லுவேன். சோ என்னோட டெஸ்டிங் படி பாத்தீங்கன்னா OnePlus Buds Pro 2 ஓட சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குல்ல, அது Enco X2 மாதிரி தான், பட் பேஸ் கொஞ்சம் அதிகம், ஒரு மாசியான சவுண்ட், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டுங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா OnePlus Buds Pro 2 ஓட சவுண்ட OnePlus Buds Pro கம்பேரிசன்ல நல்லா ரிஃபைன் பண்ணிட்டாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நான் Enco X2 ஓட சவுண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பிகாஸ் அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா கொடுக்குது, பிளஸ் டீடைல் அதிகமா இருக்கு. எனக்கு அவ்வளவு பேஸ் அவ்வளவு பிடிக்காது அதிகமா இருந்துச்சுன்னா, சோ எனக்கு இது பிடிக்கும். பட் பேஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா OnePlus Buds Pro 2 is the way to go. இப்போ ரெண்டுத்துமே உங்களுக்கு 3 மைக் கொடுத்திருக்காங்க. மைக் குவாலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் சொல்வேன். கொஞ்சம் ஸ்லைட்டா லவுடா சவுண்ட் வருது உங்களுக்கு மைக்ல on the Buds Pro 2 compared to Enco X2. நீங்களே கேட்டு பாருங்க, நீங்க சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. Hi, now I'm testing the audio quality on the mics of the OnePlus Buds Pro 2. So let me know what you guys think of the sound quality. Hello, now I'm testing the audio quality through the mics on the OPPO Enco X2. This is what it sounds like. கேமிங் லேட்டன்சி இருக்குல்ல, நீங்க OnePlus phones கூட OnePlus Buds Pro 2 கனெக்ட் பண்ணீங்கன்னா 54 மில்லிசெகண்ட் லேட்டன்சி கொண்டு வந்துட்டாங்க. இந்த நம்பரை விட்டுருங்க, இந்த ஆடியோ வீடியோ லாக் இருக்குல்ல கேம் பண்ணும்போது, அது வந்து இதுல வராது. இதுலயும் கேம் மோட் இருக்கு, பட் இட் வர்க்ஸ் அக்ராஸ் ஆல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். So that's good, பட் இதோட லேட்டன்சி கொஞ்சம் கம்மிங்க. பேட்டரி லைஃப் OnePlus Buds Pro beats the Enco X2. 7 hours பேட்டரி லைஃப் கிடைச்சதுங்க எனக்கு ANC ஆன் பண்ணியும் on the earbuds. It is much better, 2 hours more than Enco X2 at 5 hours. அப்புறம் கேஸ்ல கூட உங்களுக்கு 25 hours சார்ஜ் கொடுக்குறாங்க, இதுல 20 hours தான் கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு 10 minutes சார்ஜ் பண்ணீங்கன்னா 3 hours of listening time கொடுத்துருக்காங்க. So quick charging support கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேஸ்லயுமே உங்களுக்கு wireless charging இருக்கு. So if you like using wireless charging, ரெண்டுலயுமே ஆப்ஷன் இருக்கு. So overall நீங்க பாத்தீங்கன்னா OnePlus Buds Pro 2 வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் compared to OnePlus Buds Pro. ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ANC இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எல்லாமே பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் ANC பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா Enco X2 ஓட பெட்டரா இருக்கு. பட் சவுண்ட் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்த சவுண்ட் தான் பிடிச்சிருக்குங்க. அது இல்லாம LDAC சப்போர்ட் கொடுக்கறனால இது பெட்டரா இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல் ஸ்டெம்ல கொடுக்கறனால பெட்டரா இருக்கு. அப்புறம் இதோட பிரைஸ் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கு
இருக்கீங்க இப்போ கம்பேர்ட் டு OnePlus Buds Pro 2. ஸோ ஃபார் லோவர் பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு எனக்கு OPPO Enco X2ல. ஸோ OnePlus Buds Pro 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டீடைல் ரிவ்யூஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா நீங்க கரெக்டான சேனல்ல வந்திருக்கீங்க. Trakin Tech தமிழ். பிடிச்சிருந்தா டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.